31 வயதான அலினாவுக்கு வந்த திருமண பேச்சுக்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை. நகரத்தில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அவளுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை இருந்தது. சொந்தமாக ஒரு ஃபிளாட்டும் சுதந்திரமான வாழ்க்கையும் அவளுக்கு இருந்தது. அதனால் அவளை தேடி வந்தவர்கள் பெரும்பாலும் நகரத்தில் உள்ள இளைஞர்களே. ஆனால் அலினாவுக்கு தனக்கென ஒரு உலகம் இருந்ததால் பல பேச்சுக்களை அவள் தவிர்த்தாள். ஆனால் ராஜீவனின் பேச்சு மற்றவற்றிலிருந்து வித்தியாசமாக இருந்தது. அது மிகவும் எதிர்பாராத வகையில் வந்தது. அம்மாவின் நண்பரின் மகன்தான் ராஜீவன். அவன் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் ஐடி பொறியாளராக பணிபுரிகிறான். இதை கேட்டவுடன் அலினாவுக்கு ஆர்வம் தோன்றியது. அம்மாவிடம் மேலும் விசாரிக்கச் சொன்னாள். அம்மாவின் உரையாடல்களிலிருந்து மேலும் விவரங்கள் கிடைத்தன. ராஜீவனின் குடும்பம் ஒரு பெரிய கிராமத்தில் செல்வச் செழிப்புடன் வாழும் குடும்பம். பாரம்பரியமாக விவசாயம் செய்பவர்கள். இதை கேட்டவுடன் அலினாவின் மனதில் ஒரு சிறு அச்சம் தோன்றியது. ஒரு கிராமத்தில் சென்று எப்படி வாழ்வது என்று அவள் யோசித்தாள். அவளின் கனவுகளில் எப்போதும் நகரத்தில் உள்ள அழகான ஒரு வீடும் அதில் உள்ள சுதந்திரமும் தான் இருந்தது. அம்மா, ஒரு கிராமத்தில் சென்று என்னால் வாழ முடியுமா என்று அலினா அம்மாவிடம் கேட்டாள். என்ன மகளே, உன்னால் முடியாதது எது என்று அம்மா பதிலளித்தார். ராஜீவனும் அவனுடைய பார்வையற்ற தந்தையும் மட்டுமே அந்த வீட்டில் இருக்கிறார்கள். அது உனக்கு ஒரு வசதி அல்லவா? குறைவான ஆட்கள் உள்ள வீடுதானே உனக்கு பிடிக்கும் என்று அம்மாவின் பதில் அவளை சிந்திக்க வைத்தது. உண்மைதான், பெரிய குடும்பத்தில் சென்று வாழ அலினாவுக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அவளுடைய சுதந்திரம் இழக்கப்படுமோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. ஆனால் பார்வையற்ற தந்தையும் கணவனும் மட்டுமே உள்ள ஒரு வீட்டில் அதிக சுதந்திரம் கிடைக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. இருப்பினும் கிராமத்தை பற்றிய எண்ணம் அவளை தொந்தரவு செய்தது. பின்னர் ராஜீவனுடன் தொலைபேசியில் பேச்சு தொடங்கியது. முதலில் எல்லாம் மிகவும் சாதாரணமாக இருந்தது. வேலையார்வங்கள் ஆகியவற்றை பற்றி அவர்கள் பேசினார்கள். பேச்சின் இடையில் ராஜீவன் தினமும் காரில் நகரத்துக்கு வேலைக்காக சென்று வருவதாக அலினாவிடம் கூறினான். அந்த வார்த்தைகள் அவளுடைய மனதில் மகிழ்ச்சியை நிரப்பின. நகரத்தில் வேலை, தினமும் காரில் பயணம், இவையெல்லாம் அவளுடைய பயத்தை மாற்றி மறித்தது. கிராமத்திலிருந்து அதிக தூரமில்லாத ஒரு பயணம் மட்டுமே என்று அவளுக்கு புரிந்தது. நகரத்தில் வேலை உள்ள ராஜீவனை திருமணம் செய்வது எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு விஷயம் என்று அவளுக்கு தோன்றியது. முதல் சந்திப்பு நகரத்தில் உள்ள ஒரு காஃபி கடையில் நடந்தது. ராஜீவனை முதன்முதலில் பார்த்தபோது அலினாவுக்கு மிகவும் பிடித்தது. உயரம், குறைவான அமைதியான இயல்பு கொண்ட இளைஞன், பேச்சில் நன்மை மட்டுமே. தந்தையைப் பற்றியும் அவருடைய நோயைப் பற்றியும் ராஜீவன் வெளிப்படையாக பேசினான். அவருக்கு தனியாக எதுவும் செய்ய முடியாது, எல்லாவற்றுக்கும் ஒருவரின் உதவி தேவை என்று கூறினான். இதை கேட்டவுடன் அலினாவின் மனதில் ராஜீவனிடமும் அவருடைய தந்தையிடமும் மேலும் பாசம் தோன்றியது. உங்கள் தந்தையை நான் ஒரு மகளைப் போல கவனித்துக் கொள்கிறேன் என்று அவள் ராஜீவனிடம் கூறினாள். அலினாவின் அந்த வார்த்தைகள் ராஜீவனை மகிழ்ச்சியடையச் செய்தன. அவளுடைய மனதின் நன்மையில் அவன் ஈர்க்கப்பட்டான். முதல் சந்திப்பிலேயே அவர்கள் ஒருவரையொருவர் விரும்பினர். ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர்களின் நிச்சயதார்த்தம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. எல்லாம் மிக வேகமாக நடந்தது, யாரும் எதிர்பார்க்காத வேகத்தில். அலினாவின் மனதில் புதிய கனவுகள் மலர்ந்தன. ராஜீவனும் அவனுடைய தந்தையும் தானும் மட்டுமே உள்ள ஒரு சிறிய உலகம். அவளால் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. நிச்சயதார்த்த நாளில் ராஜீவனின் தந்தையை அலினா முதன்முதலில் சந்தித்தாள். வெள்ளை முடியும் அடர்ந்த தாடியும் உள்ளவர். கண்கள் மூடியிருந்தாலும் அந்த முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அலினாவை பார்த்தவுடன் மகிழ்ச்சியான புன்னகையுடன் அவர் அவளை அணைத்தார். அந்த பாசம் அலினாவின் இதயத்தில் ஒரு அன்பின் அலையை உருவாக்கியது. மகளே, உன்னை பெற்றது என் மகனின் பாக்கியம் என்று அவர் அன்புடன் கூறினார். அலினா அந்த தந்தையின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தாள். அவளுடைய கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். நகரத்தில் ஆடம்பரமாக நடந்த திருமணம் அலினாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. நகரத்தில் வளர்ந்த அவள் ஒரு கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு காலெடுத்து வைத்தாள். திருமணத்திற்குப் பிறகு முதன்முதலாக ராஜீவனின் வீட்டிற்கு செல்லும்போது அவளுடைய மனதில் ஏராளமான கனவுகளும் ஒரு சிறு அச்சமும் இருந்தது. நகரத்தில் உள்ள நவீன பிளாட்டிலிருந்து கிராமத்தில் உள்ள பெரிய வீடு என்றாலும் அதன் பழமை அவளை சற்று அசௌகரியப்படுத்தியது. இருப்பினும் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிரம்பியிருந்த அன்பு அவளை ஈர்த்தது. வீட்டைச் சுற்றி நிறைந்திருந்த பூக்களும் மரங்களும் தூய்மையான காற்றும் அவளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளித்தது. அங்கு ராஜீவனும் அவருடைய தந்தையும் மட்டுமே உள்ள சிறிய உலகத்திற்கு அவள் விரைவாகவே பழகினாள். ராஜீவன் தினமும் நகரத்திற்கு செல்லும்போது தந்தையின் பொறுப்பு அவளிடம் வந்து சேர்ந்தது. தந்தையின் அறையை சுத்தம் செய்வது, சரியான நேரத்தில் உணவு கொடுப்பது, மருந்து கொடுப்பது என எல்லாவற்றிலும் அவள் கவனமாக இருந்தாள்.
ஆரம்பத்தில் இது ஒரு சிரமமாக தோன்றினாலும் பார்வையற்ற அந்த மனிதரிடம் உள்ள அன்பும் பாசமும் அவளை அந்த வேலைகளை மனதார செய்ய வைத்தது. ஒவ்வொரு நாளும் தந்தையுடன் செலவிடும் நேரம் அவளுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அவருடைய பேச்சில் பழைய கதைகளும் நினைவுகளும் நிறைந்திருந்தன. தந்தை பேசும்போது அவளுடைய தலைமுடியை தடவுவார். சில சமயங்களில் கையை பிடிப்பார். பார்வையற்றதால் உள்ள அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் சில சமயங்களில் அவருடைய புன்னகையும் தொடுதலும் அவளுக்கு விசித்திரமாக தோன்றியது. ஒரு நாள் தந்தையின் தலைமுடியை சீவிக் கொடுக்கும்போது அவருடைய கை அவளுடைய தோளில் அழுத்தமாக அமர்ந்தது. ஒரு கணம் அவளுக்கு விசித்திரமான அசௌகரியம் தோன்றியது. உடனே கையை விலக்கிய அவர், மகளே, நீ எவ்வளவு நல்லவள்! என்னை இவ்வளவு அன்புடன் கவனிப்பது மகனின் அம்மாவுக்குப் பிறகு நீ மட்டுமே என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அலினாவின் மனதில் தோன்றிய அசௌகரியம் மறைந்தது. ஆனால் சில சமயங்களில் தந்தையின் பார்வை, குறிப்பாக கண்கள் மூடியிருக்கும்போதும் அவளுடைய அசைவுகளை பின்தொடர்வது போல அவளுக்கு தோன்றியது. அது அவளுடைய எண்ணமாக இருக்கலாம் என்று அவள் தன்னைத்தானே நம்பினாள். ஒருநாள் இரவு உணவு உண்ணும்போது தந்தை கூறினார், மகனின் கைகளில் ஏதோ ஒரு தனித்துவமான இன்பம் உள்ளது. இது ராஜீவனுக்கு தெரியுமா? அந்த கேள்வி அவளை மிகவும் கவலையடைய செய்தது. இருப்பினும் பார்வையற்ற ஒருவரின் அப்பாவி கேள்வியாக இருக்கலாம் என்று தன்னைத்தானே ஆறுதல் படுத்தினாள். நாட்கள் செல்லச் செல்ல அவளுடைய கணவனிடம் உள்ள அன்பும் நம்பிக்கையும் அதிகரித்து வந்தது. ராஜீவனின் வேலை பரபரப்பு காரணமாக அவர்களுக்கு ஒருவரையொருவர் செலவிடும் நேரம் குறைவாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவிலும் அவர்கள் ஒருவரையொருவர் பேசி கிராமத்து வாழ்க்கை, தந்தையின் விஷயங்கள் ஆகியவற்றைப் பற்றி விவாதித்தனர். தந்தையின் விசித்திரமான நடவடிக்கைகளைப் பற்றி ராஜீவனிடம் கூற அவளுக்கு தைரியமில்லை. ஏனெனில் ராஜீவனின் மனதில் தந்தையைப் பற்றி மிகுந்த அன்பும் மரியாதையும் இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதை அழிக்க அவளுக்கு மனமில்லை. ஒரு மாதம் முடிந்தபோது ராஜீவனுக்கு நகரத்தில் ஒரு புதிய திட்டம் வந்ததால் சில நாட்களுக்கு வீட்டிற்கு வர முடியாது என்று கூறினான். இதை கேட்டவுடன் அலினாவுக்கு சிறு கவலை தோன்றியது. கணவன் இல்லாத நேரத்தில் தந்தையின் பராமரிப்பு முழுவதும் தனது பொறுப்பாக மாறுமோ என்ற பயம் அவளை தொந்தரவு செய்தது. ஒவ்வொரு நாளும் கார் வரும் சத்தம் கேட்டு சிரிக்கும் தந்தையின் முகம் அப்போது மிகவும் அமைதியாக மாறியது. மதியம் தந்தையின் அறையில் சென்று விசேஷங்களைப் பற்றி கேட்கும்போது அவர் பழைய நினைவுகளைப் பற்றி பேசுவார். ஆனால் அவற்றில் எதுவும் அவளுக்கு முன்பு தோன்றிய ஆறுதலை அளிக்கவில்லை. தந்தையின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு மாற்றம் வந்ததாக அவளுக்கு தோன்றியது. அது முன்பு கண்டிருந்த பாசமாக இல்லை, அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று. மகளே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தருவாயா? குடிக்க என்று தந்தை கேட்டார். அலினா சமையலறைக்குச் சென்று தண்ணீர் எடுத்து வந்தபோது தந்தை கூறினார், மகளே, என் அருகில் உட்கார். எனக்கு உடம்பு சரியில்லை. அலினா அவருக்கு அருகில் ஒரு நாற்காலியை வைத்து உட்கார்ந்தாள். அவர் அவளுடைய கைகளை பிடித்து, மகன் நகரத்திற்கு சென்றபோது எனக்கு ஒரு விசித்திரமான தனிமை உணர்ந்தேன். நீயும் இருக்கும்போது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று கூறினார். அலினா அவருடைய கைகளை பிடித்து புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் உண்மையில்லை. கணவன் இல்லாதபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான பயமும் தனிமையும் உணரப்பட்டது. தந்தையின் நடவடிக்கைகளில் அவளுக்கு மேலும் சந்தேகங்கள் தோன்றத் தொடங்கின. சிறிய சிறிய தேவைகளில் இருந்து மேலும் பல விஷயங்களை செய்யுமாறு தந்தை கேட்டார். ஒருநாள் மதிய உணவு உண்ணும்போது அவர் கூறினார், மகளே, நீ எனக்கு உணவு பரிமாறி தருவாயா? மகன் வீட்டில் இருக்கும்போது உணவு உண்ண ஒரு இன்பம் இருக்கிறது. முதலில் அவளுக்கு அது செய்ய தயக்கமாக இருந்தாலும் பின்னர் அதை செய்து கொடுத்தாள். ஆனால் தந்தையின் கண்கள் அவளுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது போல தோன்றியது. அது அவளுடைய மனதை மிகவும் பயமுறுத்தியது. இருப்பினும் அவருக்கு பார்வை இல்லாததால் அப்படி தோன்றுகிறது என்று அவள் தன்னைத்தானே நம்பினாள். நாட்கள் செல்லச் செல்ல தந்தையின் தேவைகள் அதிகரித்தன. மகளே, என் தலைமுடியை சீவித் தருவாயா? என் உடைகளை மாற்றித் தருவாயா? என் கால்களை தேய்த்து விடுவாயா? என்று கேள்விகள் கேட்டு அலினா மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தாள். ஆனால் பார்வையற்ற ஒருவரின் தேவைகளை புறக்கணிப்பது சரியல்ல என்று அவளுக்கு தோன்றியது. அதனால் அவை அனைத்தையும் அவள் செய்து கொடுத்தாள். ஒரு நாள் இரவு பயம் காரணமாக அவளால் தூங்க முடியவில்லை. ராஜீவனை தொலைபேசியில் அழைக்க முயற்சித்தாளானால் அவனுடைய எண் பிஸியாக இருந்தது. அவளுக்கு ஒரு விசித்திரமான தனிமையும் பயமும் உணரப்பட்டது. அவள் படுக்கையில் பயத்துடன் கண்களை மூடி கிடந்தாள். நள்ளிரவு ஆனது. அவளுடைய அறைக்கு யாரோ வருவது போல தோன்றியது. ஆனால் அவள் பயத்துடன் கண்களை மூடி கிடந்தாள். திடீரென ஒரு கை அவளுடைய காலில் தொடுவதை உணர்ந்து அவள் அதிர்ச்சியுடன் எழுந்தாள். அவள் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து, யார் அது, அப்பாவா? என்று பயத்துடன் கேட்டாள். அலினா, நான் உன்னுடைய அப்பா என்று அவர் கூறினார். அலினா உடனே விளக்கை போட்டாள். தந்தை அவளுடைய அறையில் நிற்பதை பார்த்து அவள் மிகவும் பயந்து போனாள். அவருடைய கண்கள் திறந்திருந்தன.
அவளுக்கு பயமும் ஆதரவற்ற தன்மையும் ஒரு சேர தோன்றியது. அப்பா, உங்களுக்கு பார்வை உள்ளதா என்று அவள் நடுக்கத்துடன் கேட்டாள். ஆமாம், எனக்கு பார்வை உள்ளது என்று அவர் கூறினார். என்னுடைய மகனின் கவனத்தை பெறுவதற்காகவே நான் பார்வையற்றவனாக நடித்தேன். என் மனைவி இறந்தபோது எனக்கு மிகவும் தனிமை உணர்ந்தேன். என் மகனின் கவனம் முழுவதும் அவனுடைய வேலையில் இருந்தது. அதனால் நான் இப்படி நடித்தேன். என்னை நன்கு கவனிக்கும் என் மகனை நான் மிகவும் விரும்புகிறேன். ஆனால் அவனை என்னுடன் வைத்திருக்க முடியவில்லை. உன்னை பார்த்தவுடன் எனக்கு உன்னிடம் தவறான எண்ணம் தோன்றியது. என் மகன் சென்றபோது எனக்கு மேலும் சுதந்திரம் கிடைத்தது. அதனால் உன்னை என்னுடன் வைத்திருக்க முயற்சித்தேன். அலினாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுடைய கண்களில் பயம் நிரம்பியது. அவனை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு வெறுப்பு உணர்வு தோன்றியது. அதே சமயம் ராஜீவன் வீட்டிற்கு வந்தான். நகரத்திலிருந்து திட்டத்தை வேகமாக முடித்து அலினாவை ஆச்சரியப்படுத்துவதற்காக அவன் முன்கூட்டியே திரும்பி வந்தான். வீட்டிற்கு வந்தபோது கதவு திறந்து கிடப்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் உள்ளே நுழைந்தான். அப்போது அலினாவின் அறையில் இருந்து வரும் சத்தத்தை கேட்டு அவன் அங்கு சென்றான். தந்தையும் மனைவியும் பேசும் உரையாடலை அவன் கதவின் அருகில் நின்று கேட்டான். தந்தை தன்னுடைய நடிப்பைப் பற்றியும் அலினாவிடம் உள்ள தவறான எண்ணத்தைப் பற்றியும் பேசுவதையெல்லாம் அவன் கேட்டான். அவனால் அதை நம்ப முடியவில்லை. தன்னுடைய தந்தை இப்படி நடந்து கொள்வார் என்று அவன் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை. அலினாவிடம் உள்ள அவனுடைய நம்பிக்கை மேலும் அதிகரித்தது. தந்தையிடம் உள்ள மரியாதை ஒரு நொடியில் இல்லாமல் போனது. அவன் கதவின் அருகிலிருந்து உள்ளே நுழைந்தான். அவனுடைய கண்களில் கோபமும் ஆதரவற்ற தன்மையும் ஒரு சேர நிரம்பியிருந்தன. அப்பா என்று ராஜீவனின் குரல் அந்த அறையில் ஒலித்தது. அந்த குரலை கேட்டவுடன் அலினாவின் மற்றும் தந்தையின் கண்கள் ராஜீவனில் மாட்டின. தந்தையின் முகத்தில் பயமும் ஆதரவற்ற தன்மையும் தோன்றியது. அலினாவுக்கு ஆறுதல் தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கணவனின் வலியைக் கண்டவுடன் அவளுடைய மனம் பதறியது. நீங்கள் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள் அப்பா என்று ராஜீவனின் குரலில் வலியும் ஆதரவற்ற தன்மையும் நிரம்பியிருந்தன. நான் உங்களை இவ்வளவு காலம் மிகவும் அன்பு செய்தேன். என் தந்தையின் கண்களை மீண்டும் பெறுவதற்காகவே நான் என் வாழ்க்கையை கூட மாற்றி வைத்தேன். ஆனால் அப்பா, நீங்கள் என்னிடம் ஏன் இந்த பொய்யைச் சொன்னீர்கள்? தந்தையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மகனே, உன் கவனத்தை பெறுவதற்காகவே நான் இப்படி செய்தேன். உன் அம்மா இறந்தபோது எனக்கு மிகவும் தனிமை உணர்ந்தேன். நீ வேலைக்காக நகரத்திற்கு சென்றபோது நான் தனியாக ஆனேன். அதனால் நான் இப்படி செய்தேன். அதற்காக என் மனைவியிடம் தவறாக நடந்து கொள்ளலாமா என்று ராஜீவன் கேட்டான். அப்பா, இந்த வயதில் உங்களுக்கு இப்படி தோன்றக்கூடாது. உங்களுடைய வயது, நீங்கள் என் தந்தை அல்ல. இனி உங்களை என் தந்தையாக பார்க்க முடியாது என்று ராஜீவன் கோபத்துடன் கூறினான். அலினாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் ராஜீவனை பார்த்தாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளுடைய பயம் அந்த நொடியில் இல்லாமல் போனது. ஏனெனில் அவளுடைய கணவன் அவளை நம்பினான். தந்தையின் தவறை ராஜீவன் உணர்ந்தபோது அவளுக்கு ஆறுதல் தோன்றியது. மகளை என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராஜீவன் அலினாவிடம் கூறினான். என் தந்தையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மனைவியை பாதுகாக்க என்னால் முடியவில்லை. அலினாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் ராஜீவனை கட்டிப்பிடித்தாள். இல்லை, உங்களிடம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்கள் உண்மையை புரிந்து கொண்டு என் பக்கம் நின்றீர்களே. ராஜீவனின் கண்கள் நிரம்பின. அவன் தந்தையை பார்த்தான். தந்தையின் கண்களில் பயமும் பச்சாதாபமும் நிரம்பியிருந்தன. ராஜீவனின் மனம் மிகவும் வலித்தது. தன்னுடைய தந்தையை இப்படி காண வேண்டியிருந்ததில் அவனுக்கு மிகவும் கவலை தோன்றியது. இல்லை அப்பா, உங்களை இனி என்னால் தாங்க முடியாது. நீங்கள் செய்தது தவறு. இவ்வளவு காலம் ஒரு பொய்யைச் சொல்லி எங்களை ஏமாற்றினீர்கள் என்று ராஜீவன் கூறினான். அவன் அலினாவை அழைத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியேறினான். அவர்கள் விரைவாக உடைகளையும் பொருட்களையும் எடுத்து காரில் ஏறினர். அவர்கள் விரைவாக இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். தந்தையின் முகத்தை பார்க்கவே அவர்களுக்கு விருப்பமில்லை. காரில் ஏறியபோது அலினா ராஜீவனிடம் கூறினாள், நாம் காவல் நிலையத்திற்கு செல்லலாம். இல்லை அலினா, வேண்டாம் என்று ராஜீவன் கூறினான். அவர் என் தந்தை. என்னை ஏமாற்றினாலும் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. நாம் இங்கிருந்து செல்லலாம். ராஜீவன் காரை ஸ்டார்ட் செய்து நகரத்திற்கு பயணத்தை தொடங்கினான். வழியில் யாரும் இல்லை. காரில் ஒரு விசித்திரமான மௌனம் தளம் கட்டி நின்றது. அலினாவும் ராஜீவனும் எதுவும் பேசவில்லை. அவர்களுடைய மனதில் அந்த நொடியில் நடந்த விஷயங்கள் மட்டுமே நிரம்பியிருந்தன. கார் நகரத்திற்கு வந்தவுடன் அலினாவுக்கு ஒரு விசித்திரமான ஆறுதல் தோன்றியது. அவளுக்கு ராஜீவனை மிகவும் பிடித்தது. அவன் அவளை நம்பியதிலும் பாதுகாத்ததிலும் அவளுக்கு மகிழ்ச்சி தோன்றியது. ராஜீவன் காரை நிறுத்தி அலினாவை கட்டிப்பிடித்தான். மகளே, என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
என் தந்தை செய்த தவறு என் தவறு. உன்னை என் வீட்டிற்கு அழைத்து வந்து நான் உன்னை வேதனைப்படுத்தினேன். இல்லை, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று அலினா கூறினாள். நீங்கள் என் கூட உள்ளீர்களே, அதுதான் எனக்கு வேண்டியது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கூட்டிக் கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களுக்கு உதவ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் இருந்தனர். நகரத்திற்கு வந்து அவர்களுடைய புதிய வீட்டிற்கு காலெடுத்து வைத்தபோது அலினாவுக்கு ஒரு விசித்திரமான ஆறுதல் தோன்றியது. அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையும் கிராமத்தில் உள்ள வீட்டின் பழமையை விட அவளுக்கு பரிச்சயமான ஒரு புதிய பாதுகாப்பு உணர்வை அளித்தது. இருப்பினும் அந்த இரவின் பயங்கரமான நினைவுகள் அவர்களை வேட்டையாடியது. ராஜீவன் தன்னுடைய தந்தையைப் பற்றி நினைத்து படுக்கையில் நீண்ட நேரம் அமைதியின்றியிருந்தான். தன்னுடைய தந்தை இவ்வளவு காலம் அன்பு செய்த பாதுகாத்த நம்பிய அந்த மனிதர் இப்படியொரு பொய்யைச் சொல்லி தன்னை ஏமாற்றினார் என்று நம்ப முடியவில்லை. அலினா என்று அவன் மெல்ல விழித்தான். என்ன ராஜிவேட்டா என்று அவள் அவனுடைய மார்பில் தலை சாய்த்து கேட்டாள். என்னால் என் தந்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மகனாக நான் தோல்வியடைந்தேன் என்று அவனுடைய வார்த்தைகளில் வலி நிரம்பியிருந்தது. அப்படி சொல்லாதீர்கள் என்று அவள் கூறினாள். நீங்கள்தான் இவ்வளவு காலம் அவரை கவனித்து அன்பு செய்தவர். அவருடைய பொய்யை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு மிக நல்ல கணவர். நீங்கள் என் கூட உள்ளீர்களே. அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதல் அளித்தன. மறுநாள் முதல் அவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சித்தனர். ராஜீவன் அலுவலகத்திற்கு சென்றான். அலினா வீட்டு வேலைகளை கவனித்தாள். ஆனால் அவளுக்கு முன்பு இருந்த உற்சாகம் இல்லை. தனியாக இருக்கும்போது அந்த இரவின் காட்சிகள் அவளுடைய மனதில் ஓடி வந்தன. தந்தையின் திறந்த கண்கள் நடுக்கத்துடன் கூறிய வார்த்தைகளெல்லாம் அவளை பயமுறுத்தியது. அவள் தொலைபேசியை எடுத்து ராஜீவனை அழைத்தாள். என்ன அலினா, ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கேட்டான். ஒன்றுமில்லை ராஜீவேட்டா என்று அவள் கூறினாள். உங்களை அழைக்க வேண்டும் என்று தோன்றியது. எனக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளது. அந்த இரவின் நினைவுகள் என்னை வேட்டையாடுகின்றன. ராஜீவன் அவளை ஆறுதல் படுத்தினான். அலினா, நீ கவலைப்படாதே. நான் இப்போது வருகிறேன், நீ தைரியமாக இரு. அவன் தொலைபேசியை துண்டித்து விரைவாக வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு வந்தவுடன் ராஜீவன் அலினாவை கட்டிப்பிடித்தான். நான் உன் கூட உள்ளேனே, நீ கவலைப்படாதே. நாம் எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். நான் உனக்கு ஒரு வேலை கண்டுபிடிக்கிறேன். வேண்டாம் ராஜீவேட்டா என்று அலினா கூறினாள். எனக்கு உங்களுடன் இந்த வீட்டில் இருந்தால் போதும். எனக்கு பயமாக உள்ளது. இல்லை அலினா, நீ முன்பு போல ஆக வேண்டும் என்று ராஜீவன் கூறினான். நீ மிகவும் திறமையானவள். நீ என் கூட உள்ளாயே. உனக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் உன் கூட இருப்பேன். ராஜீவனின் வார்த்தைகள் அலினாவுக்கு தைரியம் அளித்தன. அவள் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தாள். நாட்கள் செல்லச் செல்ல அவளுடைய மனதுக்கு ஆறுதல் கிடைத்தது. ராஜீவனின் அன்பும் ஆதரவும் அவளை மேலும் வலிமையாக்கின. ஒரு நாள் அலினாவின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது கிராமத்திலிருந்து ஒரு எண்ணாக இருந்தது. அவளுக்கு ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. அவள் ராஜீவனை அழைத்தாள். ராஜீவேட்டா கிராமத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது என்று அவள் கூறினாள். ராஜீவன் அவளுடைய அருகில் வந்தான். அவன் தொலைபேசியை எடுத்தான். அது ராஜீவனின் தந்தையாக இருந்தது. மகனை என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தந்தையின் குரலில் பரிதாபம் நிரம்பியிருந்தது. நான் செய்தது தவறு. நான் இங்கு தனியாக உள்ளேன். நீயும் மகளும் திரும்பி வர வேண்டும். ராஜீவனின் கண்கள் நிரம்பின. அவன் எதுவும் பேசவில்லை. அவன் தொலைபேசியை துண்டித்தான். அவன் அலினாவை கட்டிப்பிடித்தான். மகளே, நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் கூறினான். நாம் எல்லாவற்றையும் மறக்கலாம். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் முன்னேறினர். அவர்களுடைய மனதை வேட்டையாடியிருந்த பயமும் வலியும் மெல்ல மெல்ல இல்லாமல் போனது. அவர்கள் ஒருவரையொருவர் நம்பி அன்பு செய்து தங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கினர். நகரத்தில் உள்ள பரபரப்பான வாழ்க்கை அவர்களுடைய மனதுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. பழைய நினைவுகள் முற்றிலும் அழிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு புதிய சூழல் அவர்களை மெல்ல மெல்ல ஆறுதல் படுத்தியது. அலினாவுக்கு ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவள் முன்பை விட உற்சாகமாக ஆனாள். வேலை பரபரப்பு அவளுக்கு மனதளவில் நிறைய ஆறுதல் அளித்தது. ராஜீவனின் மனம் முற்றிலும் அமைதியாக இல்லை. அவ்வப்போது தந்தையின் நினைவுகள் அவனை தொந்தரவு செய்தன. தன்னுடைய ஒரே உறவை உபேட்சித்தது சரியா என்று அவன் பலமுறை யோசித்தான். தந்தையின் பரிதாபமான குரல் அவனுடைய காதுகளில் ஒலித்தது. இருப்பினும் அலினாவின் முகத்தை நினைவு கூறும்போது அவன் தன்னுடைய முடிவு சரியாக இருந்தது என்று தன்னைத்தானே ஆறுதல் படுத்தினான். ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தனர். வேலை பரபரப்புக்குப் பிறகு அவர்கள் ஒருவரையொருவர் உணவு உண்டனர். அப்போது ராஜீவனின் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அது ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து இருந்தது. மகனே, நான் உன் தந்தை. என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
நான் செய்தது பெரிய தவறு. எனக்கு இப்போது இந்த உலகில் யாரும் இல்லை. உங்களை பார்க்க வேண்டுமென்று மிகவும் ஆசையாக உள்ளது. நான் உங்களை மிகவும் அன்பு செய்கிறேன். செய்தியை படித்தவுடன் ராஜீவனின் முகம் வெளுத்தது. அவனுடைய கண்கள் நிரம்பின. அவன் அலினாவை பார்த்தான். அவளுக்கு ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. அவள் ராஜீவனின் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். என்ன ராஜீவேட்டா என்று அவள் கேட்டாள். அலினா என் தந்தை செய்தி அனுப்பியுள்ளார் என்று அவன் கவலையுடன் கூறினான். அலினாவின் கண்கள் நிரம்பின. அவளுக்கு மீண்டும் அந்த இரவின் நினைவுகள் மனதில் ஓடி வந்தன. அவள் பயத்துடன் ராஜீவனை பார்த்தாள். நீங்கள் அந்த செய்தியை அழிக்க வேண்டும் என்று அவள் பயத்துடன் கூறினாள். ராஜீவன் எதுவும் பேசவில்லை. அவன் தொலைபேசியை எடுத்து அந்த எண்ணை தடை செய்தான். அவன் அலினாவை கட்டிப்பிடித்தான். மகளே, நீ கவலைப்படாதே. நான் உன் கூட உள்ளேனே. நாம் எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். எனக்கு என் மனைவி மட்டுமே வேண்டும். என் தந்தை செய்த தவறை ஒரு மகனாக நான் மன்னித்தாலும் முன்னால் அதை தாங்க முடியாது. அலினாவுக்கு ஆறுதல் தோன்றியது. அவள் ராஜீவனை கட்டிப்பிடித்து அழுதாள். அந்த இரவில் அவர்கள் ஒருவரையொருவர் மேலும் நெருங்கினர். அவர்களுடைய மனதை வேட்டையாடியிருந்த பயமும் வலியும் மெல்ல மெல்ல இல்லாமல் போனது. அவர்கள் ஒருவரையொருவர் நம்பி அன்பு செய்து தங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களுடைய கதை தொடர்ந்தது. நகரத்தில் உள்ள வாழ்க்கை முன்னேறும்போது அலினாவும் ராஜீவனும் மேலும் வலிமையானவர்களாக ஆனார்கள். அவர்கள் இருவரும் வேலையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கண்டனர். அலினாவின் உற்சாகத்தை கண்டவுடன் அவளுடைய நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி தோன்றியது. ராஜீவனும் அலினாவும் நகரத்தில் உள்ள வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கத் தொடங்கினர். அவர்கள் இருவரும் நிறைய பயணங்கள் செய்தனர். புதிய இடங்களை பார்த்தனர். புதிய மனிதர்களை சந்தித்தனர். ஒரு நாள் மாலை அலினாவும் ராஜீவனும் ஒருவரையொருவர் உணவு உண்ண வெளியே சென்றனர். உணவு உண்டு திரும்பி வரும்போது அவர்களுடைய வீட்டின் முன்பு ஒரு கார் நிற்பதை பார்த்தனர். காரிலிருந்து இறங்கியவர் ராஜீவனின் மாமா விஜயன். அவர் கிராமத்திலிருந்து வந்தவர். ராஜீவனின் தந்தையின் விஷயங்களை கவனிக்க அவருடைய தம்பியின் மகன் இவர். ராஜீவன் அவரை பார்த்தவுடன் மிகவும் கவலைப்பட்டான். அலினாவுக்கு ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. மகளே, அவர் இங்கு உள்ளார். அவர் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீ என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராஜீவன் அலினாவிடம் கூறினான். இல்லை ராஜீவேட்டா என்று அலினா கூறினாள். எனக்கு அவரிடம் எந்த கோபமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு விசித்திரமான பயம் தோன்றுகிறது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் விஜயனிடம் சென்றனர். விஜயன் அவர்களை பார்த்தவுடன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். ஆனால் அந்த புன்னகையில் உண்மையில்லை. மகனே, என்ன இது என்று விஜயன் கூறினார். தந்தையை இப்படி தனியாக விட்டு செல்லலாமா? அவர் அங்கு தனியாக உள்ளார். அவருக்கு இப்போது வயதாகிவிட்டது. அவரை கவனிக்க அங்கு யாருமில்லை. நீயும் மகளும் திரும்பி வர வேண்டும். ராஜீவனின் கண்கள் நிரம்பின. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. அவன் அலினாவை பார்த்தான். அவளுடைய முகத்தில் பயம் நிரம்பியிருந்தது. மாமா, எங்களால் அங்கு செல்ல முடியாது என்று ராஜீவன் கூறினான். என்ன மகனே, உனக்கு தந்தை வேண்டாமா என்று விஜயன் கோபத்துடன் கேட்டார். தந்தை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார், உனக்கு நினைவில்லையா? உனக்காக அவர் கஷ்டப்பட்டதை நீ மறந்துவிட்டாயா? ராஜீவன் எதுவும் பேசவில்லை. அவனுடைய மனம் மிகவும் வலித்தது. அவன் செய்தது சரியா என்று அவனுக்கு சந்தேகம் தோன்றியது. நீங்கள் செய்தது சரி என்று அலினா கூறினாள். உங்களுடைய தந்தை செய்தது தவறு. உங்களால் அவரை திரும்பி அழைத்துச் செல்ல முடியாது. ஆனால் அவர் உங்களுடைய தந்தை. நீங்கள் அவரை பார்க்கச் செல்லலாம், அவரை ஆறுதல் படுத்தலாம். அலினாவின் வார்த்தைகள் ராஜீவனுக்கு தைரியம் அளித்தன. அவனுடைய மனம் மிகவும் வலித்தது. அவன் அலினாவை கட்டிப்பிடித்தான். மகளே, நான் செய்தது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு என் தந்தையை பார்க்கச் செல்ல வேண்டும் என்று ராஜீவன் கூறினான். அலினாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுடைய மனம் வலித்தது. அவளுக்கு கிராமத்திற்கு செல்ல பயமாக இருந்தது. ஆனால் அவள் ராஜீவனை அன்பு செய்தாள். அவளுக்கு ராஜீவனுடன் நிற்க வேண்டும். அவள் ராஜீவனின் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தந்தையை பார்க்கச் செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் திரும்பி கிராமத்திற்கு பயணத்தை தொடங்கினர். வழியில் ஒரு விசித்திரமான மௌனம் தளம் கட்டி நின்றது. அலினாவும் ராஜீவனும் எதுவும் பேசவில்லை. அவர்களுடைய மனதில் அந்த நொடியில் நடந்த விஷயங்கள் மட்டுமே நிரம்பியிருந்தன. கிராமத்திற்கு செல்லும் பயணத்தில் காருக்குள் முழுமையான நிசப்தம் நிலவியது. ஒவ்வொரு கிலோமீட்டர் கடக்கும் போதும் அலினாவின் இதய துடிப்பு அதிகரித்து வந்தது. பரிச்சயமான பாதைகள் இடையிடையே பார்த்திருந்த பழைய கடைகளெல்லாம் அவளுக்கு அந்த இரவின் பயங்கரமான நினைவுகளை திரும்ப கொண்டு வந்தன. ராஜீவனின் முகத்திலும் அதே மன உளைச்சல் தெளிவாக தெரிந்தது. அவன் ஸ்டீயரிங்கை இறுக்கமாக பிடித்தான். ஒவ்வொரு நொடியும் அலினாவின் கைகளை பிடித்து அவளுக்கு தைரியம் அளிக்க முயற்சித்தான்.
நாம் செல்வது சரியா என்று அவள் மெல்ல கேட்டாள். ராஜீவன் அவளை பார்த்தான். அலினா எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மனம் சொல்கிறது நாம் செல்ல வேண்டும். என் தந்தையிடம் சென்று பேச வேண்டும். அவருக்கு என்னிடம் உண்மையைச் சொல்ல தைரியம் இருந்தது. இப்போது அவருடைய உண்மையான வலியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அலினா எதுவும் பேசவில்லை. அவள் ராஜீவனின் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். அவர்களுடைய வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது. கேட் திறந்து கிடந்தது. வீட்டின் முன்பு உள்ள உலர்ந்த புல் மற்றும் பூக்கள் இல்லாத செடிகள் அந்த வீட்டின் தனிமையை விளம்பரப்படுத்தின. நம்முடைய வீடு என்று அலினா மெல்லக் கூறினாள். ராஜீவனின் கண்கள் நிரம்பின. அலினா, நீ இங்கு காரில் இரு. நான் சென்று தந்தையிடம் பேசி வருகிறேன். இல்லை ராஜீவேட்டா, நான் உங்களுடன் வருவேன் என்று அவள் கூறினாள். என்னால் உங்களை தனியாக விட முடியாது. அவர்கள் இருவரும் காரிலிருந்து இறங்கி உள்ளே நடந்தனர். முன் வாசல் கதவு திறந்து கிடந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தனர். மண்டபத்தில் ஒரு நாற்காலியில் தந்தை வெளியே பார்த்து உட்கார்ந்திருந்தார். அவருடைய தலைமுடி நரைத்திருந்தது. முகத்தில் சுருக்கங்கள் விழுந்திருந்தன. அவரை பார்த்தவுடன் அலினாவுக்கும் ராஜீவனுக்கும் ஒரு விசித்திரமான வலி தோன்றியது. ராஜீவன் தந்தையின் அருகில் சென்று அவரை அழைத்தான். அப்பா. தந்தை திரும்பி பார்த்தார். ராஜீவனையும் அலினாவையும் பார்த்தவுடன் அவருடைய கண்கள் நிரம்பின. அவர் எழுந்து அவர்களுடைய அருகில் வந்தார். மகனே, மகளே என்று அவர் நடுக்கத்துடன் கூறினார். ராஜீவன் தந்தையை கட்டிப்பிடித்தான். அப்பா, உங்களை இப்படி பார்த்தவுடன் எனக்கு மிகவும் கவலை தோன்றுகிறது. நீங்கள் செய்தது தவறு, ஆனால் நான் உங்களை அன்பு செய்கிறேன். தந்தை ராஜீவனை கட்டிப்பிடித்து அழுதார். அலினாவுக்கும் மிகவும் கவலை தோன்றியது. அவள் தந்தையின் கைகளை பிடித்து, அப்பா, நீங்கள் செய்த தவறை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று கூறினாள். தந்தையின் கண்கள் நிரம்பின. மகளே, என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் செய்தது பெரிய தவறு. நான் இங்கு தனியாக உள்ளேன். உங்களை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தது. அப்பா, நீங்கள் செய்த தவறை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று ராஜீவன் கூறினான். ஆனால் எங்களால் இங்கு நிற்க முடியாது. தந்தையின் முகம் வெளுத்தது. என்ன மகனே, உங்களுக்கு என்னை வேண்டாமா? அப்படி சொல்லாதீர்கள் அப்பா என்று அலினா கூறினாள். நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம். நீங்கள் செய்தது எங்களை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆனால் நாங்கள் உங்களை உபேட்சிக்க மாட்டோம். நாங்கள் உங்களை பார்க்க வருவோம். தந்தை எதுவும் பேசவில்லை. அவர் ராஜீவனையும் அலினாவையும் பார்த்தார். அவருடைய கண்களில் பச்சாதாபம் நிரம்பியிருந்தது. ராஜீவனின் மற்றும் அலினாவின் முடிவு உறுதியாக இருந்தது. அவர்கள் தந்தையை ஆறுதல் படுத்தினர். அவர்கள் திரும்பி காரில் ஏறி நகரத்திற்கு மீண்டும் சென்றனர். அவர்களுடைய மனம் அமைதியாக இருந்தது. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு மீண்டும் செல்லும் பயணத்திலும் அதே மௌனம் தளம் கட்டி நின்றது. ஆனால் அது பயத்தினால் அல்லது அசௌகரியத்தினால் இல்லை. மாறாக பல உணர்ச்சிகரமான தருணங்களுக்குப் பிறகு மனம் பெற்ற ஒரு அமைதியாக இருந்தது. காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது அலினாவுக்கு ஒரு விசித்திரமான ஆறுதல் தோன்றியது. அந்த இரவில் உடைந்து போன அவளுடைய மனம் இன்று முன்பை விட வலிமையாக மாறியிருந்தது. ராஜீவனின் கைகள் அவளுடைய கைகளில் அழுத்தமாக அமர்ந்தன. அந்த தொடுதல் அவளுக்கு நிறைய தைரியத்தையும் அன்பையும் அளித்தது. அலினா, நீ கவலைப்படாதே என்று ராஜீவன் மெல்ல கூறினான். நாம் செய்தது சரியான விஷயம். அலினா அவனுடைய முகத்தை பார்த்தாள். எனக்கு தெரியும் ராஜீவேட்டா. உங்களுக்காக இதுதான் என்னால் செய்ய முடிந்தது. நீங்கள் ஒரு மிக நல்ல கணவர். ராஜீவன் புன்னகைத்தான். அந்த புன்னகையில் வலியின் ஒரு சிறு அம்சம் இருந்தாலும் அவனுடைய முடிவு சரியாக இருந்தது என்று அவளுக்கு தோன்றியது. அவன் தன்னுடைய தந்தையை உபேட்சிக்கவில்லை. மாறாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உதவி செய்தான். நகரத்திற்கு வந்து அவர்களுடைய வீட்டிற்கு நுழைந்தபோது அவர்களுக்கு மீண்டும் ஆறுதல் தோன்றியது. அவர்களுடைய வீடு ஒரு பாதுகாப்பு தளமாக தோன்றியது. பழைய வீட்டில் அவர்கள் எதிர்கொண்ட தனிமையும் பயமும் இந்த வீட்டில் இல்லை. இங்கு அவர்கள் ஒருவரையொருவர் இருந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் உணவு உண்டனர். பின்னர் பேசி உட்கார்ந்தனர். ராஜீவன் அலினாவிடம் தன்னுடைய எதிர்கால கனவுகளைப் பற்றி பேசினான். ஒருவரையொருவர் ஒரு பயணம் செல்ல வேண்டும், ஒரு வீடு சொந்தமாக்க வேண்டும், ஒரு குடும்பம் உருவாக்க வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் அலினாவின் மனதில் மகிழ்ச்சியை நிரப்பின. அந்த இரவில் அவர்கள் ஒருவரையொருவர் மேலும் நெருங்கினர். அவர்களுடைய மனதை வேட்டையாடியிருந்த பயமும் வலியும் மெல்ல மெல்ல இல்லாமல் போனது. அவர்கள் ஒருவரையொருவர் நம்பி அன்பு செய்து தங்களுடைய புதிய வாழ்க்கையை தொடங்கினர். யாருக்கு முன்னாலும் மறைக்க வேண்டாத எந்த பயமும் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் முன்னேறியது.